வெல்கம் டு ஆர்யா கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான எலும்புகளுக்குலாம் நல்ல வலுவு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தும் கருப்பு கவுனி அரிசியும். 1 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துட்டிங்கன்னா 1/2 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி எடுத்தால் போதும். 3:1 அந்த ரேஞ்சில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே வெள்ளை கரைசல் நான் கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி நான் வந்து ஸ்வீட் கஞ்சி மாதிரி தான் செய்ய போகிறேன். அப்போ தான் பசங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறக்காக கருப்பு கவுனி அரிசியை நல்லா வறுத்துக்குவோம். அதோடய ஏலக்காயும் போட்டுக்கலாம். ஏலக்காயும் போட்டு நல்லா வறுக்கும்போது அதோடய வாசமும் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி கருப்பு கவுனி தனியாக உளுந்து தனியாக வறுக்கணும். ஏன்னா உளுந்து வறுப்படுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும். அரிசிங்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வந்து எதுவுமே கருவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் தனித்தனியாக இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்து வந்து எப்போயுமே ரொம்ப நல்லதுங்க. அதோட கவுனி அரிசி சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் தனித்தனியாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா போட்டு ஒரு சுற்றிக்கிட்டேன். அப்போ வந்து அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து 2க்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே வந்து நம்ம 1 டம்ளர் வந்து 2 சேர்த்து எடுத்தோம்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அது இல்லாமல் வெள்ளை கரைசல் ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொருளும் சேர்த்த போகிறோம். இப்போ வந்து நல்லா கொதிக்கும்போது அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச பவுடரை கட்டி இல்லாமல் இது மாதிரி நல்லா வந்து கொதிக்க விடும்போது இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்வீட்டுக்காக வெள்ளை கரைசலை சேர்த்துக்குவோம், வடிகட்டி சேர்த்துக்குவோம். ஏதாவது தூசி இது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வடிகட்டிக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இதை இன்னும் ஒரு சூப்பரான டேஸ்ட்லேயும் ரொம்ப ஃப்ளேவராகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல் தேங்காய் பால், முதல் தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் தேங்காய் பால் சேர்த்தும்போது. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. அது பெண் குழந்தைகள் இருக்க வீட்டில் வாரத்தில் 2 நாள் 3 நாள் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.